இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 பசங்களுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கானுங்க. ஸ்கூல்ல ஒரு 12th பையனுங்களை போட்டு கலாய்க்கிறான், அவங்களையும் போட்டு அடிச்சிரானுங்க. அதனால பிரின்சிபல் கிட்ட 500 ரூபாய் ஃபைன் கட்டறானுங்க. இந்த 4 பசங்களுமே கிளாஸ் டீச்சரோட வீட்டுக்கு போயிட்டு ராகி and அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் போய் மீட் பண்றானுங்க. ராகி கூட கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு அவங்க வீட்லயே நைட் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அன்னைக்கு நைட்டே ராகியோட வீட்டுக்கு 2 திருடனுங்க வந்து அவங்க அம்மாவை பயங்கரமா அடிச்சிட்டு அவங்க கழுத்துல இந்த செயினை புடிங்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அந்த திருடனுங்க 2 பேருமே வேற வேற ரூட்ல பிரிஞ்சு போறானுங்க. இந்த 4 பசங்கள ஒருத்தனோட வீட்ல இந்த திருடனும் கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ள வரான். பையனும் கிச்சனோட கபோர்ட்ல யாரோ இருக்காங்கன்றத பார்த்துட்டு ஸ்பூனையும் போட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அந்த திருடனுக்கு ஆஸ்மா நோய் வேற இருக்கும். அவள சின்ன இடத்துல இருந்ததுனால அவன் மூச்சடிச்சு அங்கேயே இருந்து போயிடுறான். தப்பிச்சு போன இன்னொரு திருடன் அவங்களோட கேங்லயும் போய் சேர்ந்திருப்பான். இன்னொரு எங்கடா அவன் கையில இந்த பேக் எங்கடான்னு சொல்லி அவங்களும் மிரட்டி கேக்குறானுங்க. இதோட இந்த எபிசோட் 1 முடிச்சிருப்பாங்க. எபிசோட் 2ல என்ன நடக்குன்றதை அப்படியே நான் சொல்றேன். இந்த ரவுடி கேங்க்கு ரிக்கோன் ஒரு லீடர் இருக்கான். அவன் வந்து இவனை அடிச்சும் கேட்டு பாக்குறான். அவன் எங்கடான்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாதுனா அவன் வேற ஒரு ரூட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி இவனும் சொல்லிடுறான். இந்த பையனோ கபோர்ட்ல ஒருத்தனை வச்சு நான் மூடிட்டேன், அவன் இறந்து போயிட்டான்ற விஷயத்தை அந்த 4 பசங்க கிட்டயுமே சொல்லிடுறான். போலீஸ் கிட்ட எல்லாம் போனா உன்னை ஜெயில பிடிச்சு போட்டுவாங்கடா, நம்ம 4 பேரும் சேர்ந்து இவனை பொச்சலாம் சொல்லி இவங்களோட கார்டன்லயும் புதைக்கிறானுங்க. அப்பதான் திருடன் வச்சிருந்த அந்த பேக்கையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அது உள்ள நிறைய நகைங்களா இருக்கு. இவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஆசை வரும். அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பேக்கையும் இந்த திருடன் கூட வச்சு பொச்சிடறானுங்க. இந்த 4 பசங்கள ஒருத்தரோட அப்பா எஸ்ஐயா இருப்பாரு. அந்த ராகி பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த திருடனோட முகத்தை நீ பாத்தியாமான்னு சொல்லி கேக்குறாரு. ரொம்ப இருட்டா இருந்ததுனால எதுவுமே தெரியல அங்கிள் சொல்றாங்க. நீ எதுவும் கவலைப்படாதமா, உங்க அம்மா நீ நல்லா பாத்துக்குமா, அந்த திருடனை நான் கண்டிப்பா பிடிக்கிறேன்னு அவரும் சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் 2 முடிக்கிறாங்க.